இங்கே பாருங்கள், இது நல்லா கவனிங்க. இது வந்து சாம்பிராணி வந்து செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருள் வந்து காட்டுறேன். இதில் வந்து நல்லா பார்த்துங்க, கவனிங்க. இதில் வந்து சாம்பிராணி வந்து என்ன சேர்க்க போகிறோன்னா, கறித்தூள் வந்து இப்போ சேர்க்குறோம். இதில் வந்து கறித்தூள் வந்து நமக்கு போதுமான அளவுக்கு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். கறித்தூள் வந்து நல்லா சேர்த்துட்டு, அதன் பிறகு வந்து இன்னொரு பவுட்ரு வந்து இதில் வந்து சேர்க்க போகிறோம். மரத்தூள் வந்து மரத்தை வந்து இது வந்து கட்டை தொட்டிங்களில் வந்து நல்லா கிடைக்கும். இதை வாங்கி நீங்கள் நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லா வரும் நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா. இது வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். இது வந்து ரெண்டாவது. இதெல்லாம் சேர்த்துட்டு அதன் பிறகு இதில் வந்து இன்னொரு பவுட்ரு வந்து நம்ம சேர்க்க போகிறோம். கறித்தூள், மரத்தூள், மூணாவதாக ஒரு பொருள் வந்து ஜிகிட் பவுடர்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லா ஸ்டோர்லேயும் வந்து கிடைக்கும். உங்களுக்கு பக்கத்தில் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுங்களில் இந்த கிடைக்கும் எல்லாம். இது வந்து ஜிகிட் பவுடர் தூள். இந்த சாம்பிராணி செய்கிறதுக்கான பொருள் எங்கே கிடைக்கும்னா, பாரிஸ் கார்னர் இந்தமாரி இடத்துங்களில் வந்து பெரிய பெரிய ஹோல்சேல் டீலர் வந்து இந்த சாம்பிராணி சேல் பண்ணுறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா இது மொத்தமாகவும் கிடைக்கும். உங்களுக்கு ஹோல்சேல் முறையிலையும் கிடைக்கும். உங்களுக்கு இது நல்லா மொத்தமாக மிக்ஸ் பண்ணி கலந்துக்கணும். இந்த ஜிகிட் பவுட்ரு எவ்வளோ நல்லா கலக்குறீங்களோ அவ்வளோ நல்லா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா கொடுக்கும். அதனால தான் அந்த மூணாவதாக சேர்க்குற வந்து ஜிகிட் தூள் வந்து நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், கலந்துக்கணும். மிஷினில் எவ்வளோ ஃபினிஷிங்காக வருமோ அந்த அளவுக்கு நம்ம கையில் வந்து நல்லா கலக்கிறது நல்லா இருக்கும். அந்த எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து கலக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கலாம். இல்லை நான் ட்ரே வச்சுருக்கேன், அதனால நான் ட்ரே எடுத்துக்கிறேன். ட்ரேவை எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி இப்போ கலக்க போகிறேன். நான் எவ்வளோ கொஞ்சம் அகலமாக இருந்தால் உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் கலக்கிறதுக்கு. ஏன்னா இது வந்து தண்ணி ஊற்றினோடனே நல்லா ஒட்டு பசை மாரி ஆகிடும். ஒரு ஃப்ரீயாக இருந்ததுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. எவ்வளோ நல்லா கலக்க முடியுமோ அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி நல்லா தெளித்து உதிரி மாதிரி நல்லா ஒரு பக்குவமாக கலந்து எடுத்துக்கணும். இதுதான் லாஸ்ட்டு. இதெல்லாம் கலந்துட்டு உடனே கொஞ்சம் நேரம் போட்டு மிஷினில் ஓட்டி இது பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். கரெக்டான அளவுக்கு வந்துடுச்சு. நீங்கள் இதுக்கப்புறம் மிஷினில் போட்டு நீங்கள் பீஸ் வந்து ஓட்டி எடுத்துக்கலாம். இது வந்து சாம்பிராணிக்கு. அடுத்து வந்து நான் ஊதுவத்திக்கு எப்படி கலக்கணும், எந்தெந்த பவுட்ரு சேர்க்கணும் அப்படின்றத நான் தனி வீடியோஸில் தனியாக போடுறேன்.